தம்பி வந்து சின்ன வயசுலேருந்து புறா மேலே ஆசை. அதனால தான் அவன் வந்து புறா கொஞ்சம் ஸ்லாப்பில் போயிடுச்சு சொல்லிட்டு அவன் ஸ்லாப்பில் இறங்கிக்கிறான். ஸ்லாப்பில் இறங்கும்போது என்ன ஆச்சுன்னா தம்பிக்கு கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து மண்டியில் மட்டும் தான் அடி, கால் கையிலலாம் அடியே இல்லை. ஓடி போய் கரெக்டாக ஒரு 4:30 மணி இருக்கும். ஓடி போய் பார்த்தா தம்பி கத்துறான். என்னடா கத்துறான்னு கேட்டால் மேலேருந்து ஊன்ட்டனா, அது மட்டும் தான் சொன்னான். நான் என்னடா இது ஊன்ட்டேன்னு சொல்லிட்டு எப்படிடா ஊந்துன்னு கேட்டால் கையை மட்டும் காட்டினான் மேலேருந்துனா பாருண்ணா மேலே இருந்து நான் ஊன்ட்டேன். அப்புறம் என்னடா அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு 4-5 பேரை கத்தி கூப்பிட்டேன். எல்லோரும் வந்துட்டு பிறகு ஆம்புலன்ஸில் ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வர்ற மாதிரி தெரியல. ஆட்டோவில் இட்டுன்னு போனாங்க. ஆட்டோவில் இட்டுன்னு போனோன்னும் நம்ம அடியார் மட்டும் போனோன்னா அடியார்லேருந்து தான் ஆம்புலன்ஸில் வந்தது. தம்பி இந்த புறா ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஃபுல்லாக இந்த புறாவில் தான் அவன் புறா கோசம் தான் புறா தான் அவங்க அம்மா எவ்வளோ அடிப்பாங்க. புறா கோசம் தான் அவன் இந்த போல் ஆயிடுச்சு. தம்பி இல்லாமல் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி சின்ன பசங்க நீங்கள் புறா வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா தான் தயவுசெய்து இந்த புறா வளர்க்காதீங்க. வளர்க்குற மாரி அப்படி இருந்து ஆசைப்பட்டால் ஒரு 2 புறா வாங்கி கூண்டுலேயே சின்ன வீட்லேயே உங்கள் வீட்டிலே வச்சு வளங்க. இதுதான் என்னோட சொல்லணும். உங்கள் பேர்?